Assalamualaikum and hi everyone, welcome back to Mom and Kids Food Zone. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் vlog தான். நான் ரீசெண்டாக வீனஸ் எசன்ஸ் அப்படின்ற ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேன். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பார்க் டவுனில் வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்குது. இந்த ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே A to Z நமக்கு ஹோல்சேலில் பல்க் பர்ச்சேஸில் ஒரே பிளேஸில் கிடைக்குது. ஸோ நல்ல அஃபோர்டபுள் ரேட் தான், குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஷாப்புக்கு மோஸ்ட்லி வர்றவங்க பார்த்திங்கன்னா ஹோட்டல், ஃபாஸ்ட் ஃபுட், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இங்கே வராங்க. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும். இல்லை ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. நீங்கள் சிங்கிளாக ஏதாவது தனியாக வாங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் போட்டிருக்கிற ரேட்டை விட நமக்கு பில் பண்ணும்போது நமக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. குவாலிட்டியும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் வந்து ஷாப்புடைய என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேக் வச்சுருக்காங்க. ரேக் ஃபுல்லாக வந்து ஜூஸ் ஐட்டம், க்ரஷ் ஐட்டம்ஸ், டாப்பிங்ஸ் தான் நிறைய. மோஸ்ட்லி வந்து மாலாஸ் பிராண்ட் அண்ட் மேப்ரோ பிராண்ட் தான் நிறைய இருக்குது. கஸ்டர்ட் ஆப்பிள், கிவி, சிட்ரஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாதாம் ஃப்ளேவரும் இருக்குது. டாப்பிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட், அப்புறம் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் ஜோக்கர் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபலூடா மிக்ஸ் பண்ணுறது. அதில் வந்து குலாப், அப்புறம் குல்கண்டு, அதுக்கப்புறம் புதினா ஃப்ளேவர், லெமன், அப்புறம் பட்டர் ஸ்காட்ச், சாஃப்ரான், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல். இது வந்து டிசைர் பிராண்டில் வந்து நியூட்ரல் ஜெல், கிளாசிங் ஜெல், சில்வர் கிளிட்டர் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேக்குக்கு வந்து மேலே டாப்பிங்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா இதுவுமே இருக்குது. அதுக்கு மேலே வந்து கோக்னட் மில்க்கு, அப்புறம் பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் கார்ன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பிஸ்தா அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்குது. அப்புறம் ஃபில்லிங்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கீழே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடெல்லாம் வச்சுருந்தாங்க கீழ் ரேக்கில். இது வந்து பேப்பர் கப்ஸ், அதாவது கப் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் துளசி பிராண்டில் வந்து ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ரோஸ் மில்க் சிரப்பு, அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மேப்ரோ அண்டு மாலாஸ் பிராண்ட் தான் நிறைய. அப்புறம் ஹேசல்நட் பேஸ்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து 1 kg வந்து 500 rupeesக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சாக்லேட் ஃபில்லிங்ஸில் வந்து ஒயிட் அண்ட் டார்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 325 rupeesக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, அதாவது ஃபுல் வந்து பேக்கெட்டாக வாங்கினீங்க அப்படின்னா 800 grams இது ஃபுல்லாக. ஸோ 800 grams வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது ஒரு சேச்செட் பெர் சேச்செட்டாக எடுத்திங்கன்னா 1 rupee. இதே வந்து 800 grams எடுத்திங்க அப்படின்னா 100 rupeesக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபலூடா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, சேமியா அது இருந்தது. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெட்சப், இது ஹோல் பேக்கெட்டாக வாங்கினீங்க அப்படின்னா 100 rupees. அதே வந்து பெர் சேச்செட்டாக வாங்கினீங்க அப்படின்னா 1 rupeeக்கு அந்த மாதிரி நமக்கு தராங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப்ஸு. பேப்பர் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸில், நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கெட்டாக ஹோல்சேலில் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சிங்கிள் பீசஸ்லேயுமே நமக்கு தராங்க. ஸோ எல்லாமே வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேட் தான். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. டிசைன்ஸும் இதில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், பிங்க் அண்ட் ப்ளூ, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாட்டட்லாம் போட்ட மாதிரி நிறைய பேப்பர் கப்ஸ் இருந்தது. ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருந்தது. இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து பேப்பர் கப்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோடைய மாடல்ஸ் எல்லாமே பிளாக் கலர், சில்வர் கலர் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஆனால் வந்து இந்த சீல் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி இருந்தது. அப்புறம் மொஃபின் கேக்ஸ் பண்ணுற அந்த இதுவும் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டாப்பிங்ஸ் வந்து நல்லா பல்க் பர்ச்சேஸ், பெரிய பெரிய ஜூஸ் ஷாப் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது அந்த மாதிரி ஷாப்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்க நிறைய பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை வாங்கிட்டு போய் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க போல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்சப் ஐட்டம்ஸு, பேபி கார்ன் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம்
இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கார்ன் ஐட்டம்ஸ் தான். மேலே இருக்கிறது வந்து மாலாஸ் பிராண்டில் வந்து ஆரஞ்ச், கிவி, ஸ்ட்ராபெரி, ரோஸ் ஃப்ளேவரில் ஆப்பிள், பிளாக்பெர்ரி, கோவா, மேங்கோ அந்த மாதிரி நிறைய வந்து ஜூஸ் ஐட்டம், க்ரஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பாக்ஸில் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஹர்ப்ஸ்லாம் இருந்தது. ஃபுல்லாக வந்து நமக்கு பீட்ஸா, பர்கர், அதுக்கு நம்ம போடுற அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டேட்ஸ் பாக்ஸு. இது வந்து பெரிய பாக்ஸில் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேக் மோல்டு எல்லாமே நிறைய இருந்தது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மோல்டெல்லாம் இருந்தது. பீட்ஸா கட்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நாசில்ஸ் செட்டு வந்து நல்லா நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மேக் பண்ணுற அந்த ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நமக்கே தெரியாத நிறைய பொருட்கள் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் குக்கீஸ் கட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பிளாஸ்டிக்லலாம் கூட இருந்தது. பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஹார்ட்டின் ஷேப்பில், ஃப்ளவர் ஷேப்பில், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஸ்டார் அண்ட் ஸ்கொயர் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது ஃபுல்லாக வந்து கட்ரு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கேக்கு அந்த எடுக்கிற அந்த இது ஸ்க்ராப்பர், அப்புறம் சீசர் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. குக்கீஸ் கட்டர் அந்த மாதிரிலாம், பீட்ஸா கட்டர் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ப்ரஷ் ஐட்டம்ஸ், ஸ்பேச்சுலா, குக்கீஸ் கட்டர்லேயே பார்த்திங்கன்னா சில்வரில் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து கேக் டெக்கரேட் பண்ணுற அந்த நாசல்ஸ் வந்து நம்ம பைப்பிங் பேக்குக்கு பதிலாக சிரஞ்ச் டைப்பில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில், நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் தான் இருந்தது. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்ல பிளாஸ்டிக்காக தான், குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேக் இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக்ஸு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சில் இருந்தது. பைப்பிங் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. மெஷரிங் கப்பு வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. பைப்பிங் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஸ்கு, ஸ்பேச்சுலா, ப்ரஷஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. விஸ்கும் வந்து பார்த்திங்கன்னா 180 rupees தான். நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நல்ல திக்னஸாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி மோல்டு 325 rupees. இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக அந்த பேபி ஷேப்க்கு எடுக்கிற மாதிரி. அப்புறம் நிறைய வந்து மெஷரிங் ஸ்பூனும் இருந்தது, கப்போடு சேர்ந்தும் இருந்தது, தனியாகவும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா அண்ட் ப்ரஷஸ் வந்து சேர்ந்து இது வந்து 95 rupeesக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலே வந்து கொஞ்சம் வுட் ஐட்டம் அப்படின்னா 115 rupees, ஃபுல்லாக பிளாஸ்டிக்னால் 125 rupees அந்த மாதிரி. இது வந்து ஃபுல்லாக வந்து நைஃப் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற நைஃப், அதுக்கப்புறம் ப்ரெட் லோஃப் அந்த மாதிரி ப்ரெட்டு கட் பண்ணுற அந்த நைஃப் எல்லாமே இருந்தது. ப்ரஷ் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் கேக்கை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண அந்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி நிறைய நாசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக இருந்தது, தனித்தனியாகவும் இருந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப்பர் அந்த மாதிரி கேண்டில் ஐட்டம், அதுக்கப்புறம் பர்த்டேக்கு வந்து 1, 2 அந்த மாதிரிலாம் மேலே வந்து நிற்க வைப்போம் இல்லையா, ஸோ அது நிறைய இருந்தது. நாசில்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில், சில்வரில் அந்த மாதிரி எல்லாமே. டோட்டலாக வந்து சின்னதாக இருந்ததுன்னா 175, கொஞ்சம் பிக் சைஸ் அப்படின்னா 200 something அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நிறைய வந்து ஃப்ளவர் வந்து அப்படியே போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து செட்டாக வேணுனாலும் பார்த்து வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நம்ம ரோஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு அது தனியாக எடுக்கிற அந்த சிசர், ப்ரஷ் ஐட்டம்ஸ், ஸ்பேச்சுலா இதெல்லாமே நிறைய இருந்தது. ஸோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஷேப்பில் வந்து ரவுண்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த நிறைய இருந்தது. ஃபுல்லாக செலோ டேப் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து நாசில்ஸ் அண்ட் குக்கீஸ் கட்டர் அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் அண்ட் சில்வர் ஐட்டம்ஸில் தான் நிறைய இருந்தது. மெஷரிங் கப்பு அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்லி சாஸ், வினிகர், டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருந்தது. எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் சாக்லேட் டாப்பிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர், நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் கூட இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு. அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. இங்கேயும் வந்து க்ரஷ் ஐட்டம்ஸ் வந்து மீடியம் லெவலில் சின்ன பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல பெரிய பாக்ஸாக வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ இது வந்து சின்ன பாட்டில் டைப்பில் வச்சுருக்காங்க. அப்புறம் அமுலில் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம், சாக்லேட்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் மில்க் பவுடர், அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி காம்பவுண்ட் டைப்பில் வச்சுருந்தாங்க. டார்க் சாக்லேட் காம்பவுண்ட், டியூக்ஸ் அந்த பிராண்டடில் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு. 800 கிராம், அதுக்கப்புறம் 1 kg அந்த மாதிரிலாம் நிறைய வெயிட் வைஸாக நிறைய வச்சுருந்தாங்க. டியூக்ஸில் வந்து ஒயிட் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட் எல்லாமே இருந்தது.
நிறைய பிராண்டட் இருந்தது. எல்லாத்துலேயுமே வந்து வேன்லியர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதுவும் டார்க் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட்லாம் நிறைய இருந்தது. நிறைய பேர் வந்து டியூக்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. பாதாம், கேஷ்யூஸ், பிஸ்தா, அக்ரூட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ 2M கோகோ அந்த மாதிரி பிராண்டில் கூட டார்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் சூப் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸ், அப்புறம் நியூட்டெல்லா, அப்புறம் ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த சாக்லேட், அப்புறம் ஹெர்ஷீஸில் வந்து சாக்லேட் சிரப்லாம் இருந்தது. பட்டர் ஸ்காட்சு சிரப், அப்புறம் ஸ்ட்ராபெரி சிரப் அந்த மாதிரி நிறைய இருந்தது. கொக்கோ பவுடர் வந்து பெரிய பேக்கெட்டில் இருந்தது. இதுவும் டாப்பிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரெட்டட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதை அதே மாதிரி மோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. மோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டட் இருந்தது. டிசைர்லேயும் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட், ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. க்ரீமி அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி வந்து விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நிறைய பிராண்டடில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக. அப்புறமா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது. பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா, அப்புறம் அத்திப்பழம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.